வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நெடுநாள் பிரார்த்தனை பலிக்க ஸ்ரீ அன்னை கிட்ட எப்படி பிரார்த்திப்பது? ஸ்ரீ அன்னை கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை அடிமட்டத்திலிருந்து முதலிருந்து நீங்கள் தெரிவிக்கணும். அதில் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. உண்மையாக என்னவோ அதை நீங்கள் ஸ்ரீ அன்னை கிட்ட சொல்லணும். சொல்லிவிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக அவங்கள மனசில் ஏற்று நம்பிக்கையை விதைத்து அவங்கக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை செய்து பாருங்கள். அன்போட நீங்கள் நம்பிக்கையோட ஆத்மாத்மா ஆழ்மனசாக செய்யும் பிரார்த்தனை நிச்சயமாக நியாயமானதாக இருந்தால் ஸ்ரீ அன்னை அதில் உண்மைத்தன்மை இருந்தாலும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. என்றைக்குமே ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்தீங்கன்னா அந்த பிரார்த்தனையே நியாயமாக இருந்தால் உங்களுக்கு நடக்கும். ஸ்ரீ அன்னைக்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன், என்னுடைய பிரார்த்தனை நடக்க காலதாமதம் ஆகின்றது என்று பல அன்பர்களுடைய கேள்வி. அதற்குரிய காரணம் நம்மக்கிட்டேயே இருக்கும். நம்பிக்கை குறைபாடு ஒரு கடுகளவு கூட நம்மக்கிட்ட இருந்தாலும் எவ்வளவுதான் பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனை கை கொடுவது காலதாமதம் ஆகும். அதற்கும் ஸ்ரீ அன்னைக்கிட்ட நீங்கள் விடை கேட்டால் உங்கள் மனசில் அவங்க சொல்லுவாங்க எதனால் பிரார்த்தனை காலதாமதம் ஆகின்றதோ. நமக்கு ஏதாவது புத்தகம் ஸ்ரீ அன்னை பற்றி புத்தகம் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் அந்த நம்ம பிரார்த்தனைக்குரிய வாக்கியங்கள் அதற்குரிய பதில் அதில் அமையும் இருக்கும். இப்படி தான் ஸ்ரீ அன்னை உணர்த்துவார்கள். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட வரும் அன்பர்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவது உண்மை. அது மட்டும் இல்லை, அவங்களோட கடுமையான இருக்கின்ற கஷ்டங்கள் கூட பனி போல் அவங்களுக்கு விலகிடும். ஒருத்தர் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, அவங்க திருமணம் ஆகி அவங்களுக்கு ரொம்ப வருட காலமாக குழந்தை இல்லை. அவங்க தீவிரமாக ஸ்ரீ அன்னை கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. அவங்களுடைய பிரார்த்தனையில் அவங்க அவசரத்தை காண்பிக்கலை. தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்றும் தன்னுடைய குடும்பத்துக்கு வாரிசு வேண்டும் என்று அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. மனமுருகி அவங்க காலை மாலை இரவு என்று தாம் பிரார்த்தனையை சொன்னாங்க. ஒரு முறை ஆசிரமம் சென்று வந்தார்கள். ஆசிரமம் சென்று வந்த 3 மாதத்திலே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டியது. அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது. ஆண் ஒன்று பெண் ஒன்று என்று 2 குழந்தைங்க இப்போ அவங்களுக்கு இருக்குங்க. அந்த குழந்தைக்கு ஸ்ரீ அன்னையின் பெயரும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பெயரும் அவங்க வச்சாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை செய்பவர்கள் ஸ்ரீ ஆசிரமத்துக்கோ ஸ்ரீ கர்மயோகி ஐயாக்கோ நீங்கள் சிறு தொகை 10 ரூபாய்னா கூட காணிக்க அனுப்பி உங்களுடைய பிரார்த்தனையை ஒரு கடிதமாக எழுதி அனுப்புங்க. அதிலிருந்து உங்களுக்கு மலர் பிரசாதம் கிடைக்கும். அதை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு பத்திரமா வச்சுக்கோங்க. அது பர்ஸ்லேயோ இல்லை பீரோலேயோ நீங்கள் வச்சு பிரார்த்தனை செய்யலாம். அந்த மலர் ஸ்ரீ அன்னையின் அருளை உங்களுக்கு கொண்டு வரும். ஆசிரமத்திலிருந்து ஸ்ரீ அன்னையின் அருளை கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. மலர் பிரசாதம் நம்மக்கிட்ட கிடைக்கும் பொழுது நாம் நினைக்கும் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். காணிக்கையும் ஸ்ரீ அன்னையிடம் கடிதமும் எழுதி நம் தொடர்பை அதிகப்படுத்திக்கலாம். சிலரால் அந்த மாதிரி அனுப்ப முடியலாம். நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கடிதத்தை எழுதி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உங்கள் வீட்டில் இருக்கிற திருவுருவ படத்தின் முன்னாடி வச்சு பிரார்த்தனை செஞ்சுவாங்க. கண்டிப்பாக நடக்கும். ஒரு உண்மை சம்பவத்தை பார்ப்போம். ஒரு அன்பர் அவர் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் படுக்கும் பொழுது அவருக்கு எதிர்மறையாக சில தொந்தரவுகள் இருந்து வந்தது. தேவையில்லாமல் பயப்படுவாங்க. அதே மாதிரி என்னென்னா நெகட்டிவான கனவுகள் வருது, நெகட்டிவாக அவங்க வீட்டில் செயல்படுவது, அதாவது நெகட்டிவான தீய சக்திகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க ஸ்ரீ அன்னைக்கிட்ட சொல்லி
அவங்க வந்து பிரார்த்தனை வச்சாங்க. இரவு நேரம் அவங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வர்றதில்லை. அந்த தீய சக்திகளோட தொந்தரவு வந்து அதிகமாக இருந்தது. இதனால் அவங்க வந்து ரொம்பவே மன வேதனையில் இருந்தாங்க. இரவு வந்தால் படுப்பதற்கே பயந்தார்கள் அந்த அன்பர். அவங்க வந்து ஸ்ரீ அன்னை கிட்ட சொல்லிட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட திருவுருவ படத்தை அவங்க ஒரு எப்பவுமே படுக்கும் பொழுது தன்னிடமே வைத்து கொண்டார்கள். தலைநையில் தன் பக்கத்தில் வச்சு அவங்கள மேலே கை போட்டு படுக்கும் பழக்கத்திற்கு வந்தார்கள். படுப்பதுக்கு முன்னாடி ஸ்ரீ அன்னை கிட்ட பிரார்த்தனை வச்சாங்க. இரவு நேரம் நன்றாக உறங்க வேண்டும், எந்த கெட்ட கனவும் வரக்கூடாது, தீய சக்திகளின் தொந்தரவுகள் எதுவும் இருக்கக்கூடாது என்று பிரார்த்தனை செய்தார்கள். அன்னையின் முறைப்படி தீய சக்திகள் இருப்பதற்கு காரணம் வீட்டின் தூய்மை இல்லாதது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து வெளியிலிருந்து வரும் நபர், இதனால தான் அங்கே வந்து தீய சக்திகள் சுலபமாக வந்து விடுகின்றன. அதை உணர்ந்த அந்த அன்பர் வந்து வீட்டை தூய்மைப்படுத்தி அவங்க வந்து கற்பூரம் காண்பிச்சாங்க. அப்புறம் சாம்பிராணி போட்டாங்க, மஞ்சள் தண்ணி தெளித்தார்கள். அடுத்து வந்து வீட்டை வந்து சுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள். இது கண்டிப்பாக முக்கியமான ஒன்று. அப்போ மதர் வந்து படத்தை வச்சு அவங்க படுக்கும் பொழுது இரவு நேரம் நன்கு உறங்கினாங்க. நடுவில் வந்து தொந்தரவுகள் தென்பட்டால் ஸ்ரீ அன்னையின் படத்தை தொந்தரவு பண்ணும் அந்த இடத்தில் காண்பித்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா இந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்ட்டு. அவ்வளோதான், சொல்கிற வார்த்தைகள் தான். அவங்க தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்று அவங்களுக்கு தெரியாது, மதருக்கு தெரியும். தீய சக்திகளை விரட்ட ஸ்ரீ அன்னை வந்து தீய சக்திகளுக்கு உத்தரவிடுவார்கள். அது வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை பார்த்ததும் பயந்து ஓடிடும். இந்த நிகழ்வுகள் அந்த அன்பருக்கு தினமும் ஏற்பட்டது. அந்த மாதிரி வரும்பொழுது மதர் கூப்பிடுவாங்க. மதர் 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 ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அப்பா வாங்க என்னை காப்பாற்றுங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அற தூக்கத்தில் இருப்பார்கள். இந்த வார்த்தை அவங்க அதாவது அவங்க நினைவுகள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை சுற்றி இருந்ததுனால அவங்களுக்கு சுற்றி பாதுகாப்பு வளையமாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இருந்தாங்க. அன்றையிலிருந்து அவங்களுக்கு வந்து தீய சக்திகளின் தொந்தரவுகள் முழுமையாக விலகியது. அவங்களுக்கு அந்த பயம் என்றது மனதிலிருந்து விலகியது. தைரியத்தை வரவழைச்சு எப்பவுமே தைரியமாக இருக்க ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து அவங்க வந்து தீய சக்தினா அதை எதிர்த்து போராடுறதுக்கு மதர் இருக்காங்க, தன்னை காக்க மதர் இருக்காங்க. அதனால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று அந்த தீய சக்தி வந்தாலும் அதை கண்டு அஞ்சாமல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை அந்த ஒரு கணம் அவங்க அழைப்பது உண்டு. இப்போ அவங்க வாழ்க்கையில் தீய சக்திக்கு இடமே இல்லாமல் போய்விட்டதோ. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை எந்த நேரமும் எப்பொழுதும் நாம் அழைத்தால் அவங்க வந்து எப்போவுமே நமக்கு ஓடி வந்து உதவ காத்திருக்காங்க. இது உண்மை சம்பவம். என்னுடைய உறவினர் ஒருவருக்கு நடந்த சம்பவத்தை தான் உங்களிடம் நான் பகிர்ந்திருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நமக்கு துன்பம் நிகழும் போது